ராயல் என்ஃபீல்டு மினி புல்லட்டை கஸ்டமர் வாங்கி அவரே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி அவரே ரெடி பண்ண ட்ரை பண்ணாரு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டி வண்டியும் ரெடி பண்ணியிருக்காரு. இதுலலாம் பவுடர் கோட்லாம் பண்ணியிருக்காருல, டேங்க் இந்த ஃப்ரண்ட் இதெல்லாம் பவுடர் கோட்லாம். ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டுனா நம்ம இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி அதுக்கு முன்னாடி தெரியாது நமக்கு இல்லை. அதெல்லாம் இது கேட்கும்போது எல்லாம் அவங்களே ரெடி பண்ண வண்டி. பிளேட்டிங் இது வந்து 5 வருஷம் முன்னாடி போட்ட பிளேட்டிங் இது. ஓகே, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது 5 வருஷம் முன்னாடி போட்ட பிளேட்டிங். இது பார்த்தா ஃபுல்லா பவுடர் கோட்டிங் இது எல்லாமே. பிளேட்டிங் பண்ணி அது மேல பவுடர் கோட். ஆமா, என்னன்னா பவுடர் கோட்டிங் உங்க ஃப்ரெண்டு கம்பெனி யாரோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெயிண்டிங் பண்ணா ரொம்ப நாள் லைஃப் வர மாட்டேங்குது, பிளஸ் இது பட்ஜெட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு மாஸ்கிங் பண்ணி இது ஃபுல்லாவே பவுடர், வண்டி ஃபுல்லாவே பவுடர் கோட்டிங். ஓகே, மேட் பிளாக் பவுடர் கோட்டிங் பண்ணிட்டு ஃபுல்லா க்ரோம் பண்ணிருக்காங்க. இதுவுமே ரெடி பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. வண்டி எல்லாம் நீட்டா தான் இருக்கு, எதுவுமே பிரச்சனை கிடையாது. இன்ஜின் ஒர்க் வெளியே கொடுத்து அந்த டைம்ல இன்ஜின் ஒர்க் பண்ணாங்க. அது வந்து வெளியே கொடுத்து இன்ஜின் ஒர்க் பண்ணாங்க. பேரிங் பண்ண இது கனெக்டிங் ராட் பேரிங் நாய்ஸ் வருது, அரைக்கிற மாதிரி இந்த கரகரன்னு வருது. மீதிபடி நல்லா தான் இருக்குது. ஸோ அது கிராங்க் பேரிங் மாத்துறதுக்கு மட்டும் வந்திருக்கு. அது ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வெறும் பேரிங் மட்டும் மீதி இல்லை. ஏன்னா ரீபோர் பண்ணது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ரீபோர் நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஸோ போர் நாய்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போதுக்கு. வெறும் கிராங்க் ஷாஃப்ட் பேரிங் மட்டும் மாத்துற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இது எவ்வளவு நாள் ப்ரோ ஆகும் ப்ராசஸ்? இது என்ன கொஞ்சம் 2-3 பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. ஸோ எடுத்தீங்க அப்படின்னா பிரிச்சா மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ள கொடுத்துருவோம். இப்போ என்னன்னா ரெண்டுமே ஒரே கஸ்டமர்னால ரெண்டும் ஒன்னா ஆக்சுவலி டாடா ஐஸ்ல போட்டு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டுமே ஒண்ணா முடியற மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒண்ணா முடிச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வீக் இதுல. சோ அது முடிஞ்சிடும். சோ அதுக்கப்புறம் தான் இது கை வைக்கிற மாதிரி. ஓகே, சோ இந்த மாதிரி விண்டேஜ் பைக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இன்ஜின் ஒர்க் இருக்கு, ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா சென்னை பெரம்பூர்ல இருக்கிற கிளாசிக் மோட்டர் கேரேஜ் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பிரதர் கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய விண்டேஜ் பைக்ஸா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பேஜ்ல தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஷாப் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீட் இருந்தா டேரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்றேன்.